இந்த ஆராதனை இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை அனலாக்கும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகியும், எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பினாலே நிரப்பும், உம்முடைய ஆளுகையினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சிறந்த தேவன் ஆண்டவரே. நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே. நீர் போற்றப்படத்தக்க தேவன் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடி துதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, இந்த ஈவுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே ஆராதனை ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய தேவ ஆலயம் நிரப்பப்பட்டு இருப்பதாக, எங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறுவதாக, எங்கள் இருதயத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே உண்டாயிருப்பதாகப்பா. உமக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே துதி பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முடிந்தால் முழங்கால் படியிட்டு உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களாகவே செய்யுங்க. ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே உங்க கரத்திலே ஒரு விசையாய் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னில் ஒன்று மேன்மை இல்லை அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரே தயவாய் ஒரு விசையாய் மன்னித்து மனமிறங்கி ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தரே பொறுப்பெடுத்து நடத்தி தருவீராக. ஆராதனை நடத்தினுடைய தாசரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய மகளை கர்த்தர் தாமே நீர் உபயோகிப்பீராக. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. உங்க நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கொயர் டீம் மீது இயேசுவின் அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே ஆளுகை செய்த ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும் போதே, நாங்கள் துதிக்கும் போதே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரே. விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்ல பெரும் கிருபைகளை வல்ல பெரும் ஆண்டவரே ஆண்டவரே மகிமையான காரியங்களை வல்ல பெரும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு எங்களுடைய இருதய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. நீர் வந்தால் தான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை. நீர் வந்தாதான் ஆண்டவரே எங்களுக்கு சுகம். நீர் வந்தாதான் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு. நீர் வந்தாதான் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் வரும்போது ஆண்டவரே எல்லா பாவங்களும் மாறும் ஆண்டவரே. நீர் வந்தால் எல்லா சாபங்களும் மாறும் ஆண்டவரே. நீங்க வந்தா எல்லா சுகவீனங்களும் மாறும் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கும் என்று இந்த காலை பொழுதிலே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காலை பொழுதிலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆளுகை செய்யும், கர்த்தரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே. மகிமையின் ராஜா மகத்துவங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாவியான ஒரு பலத்த கிரியைகளை, பலத்த மாற்றத்தை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்த ஆண்டவரே. ஆண்டவரே பலவீனம் உள்ளதையும் பலம் உள்ளதையும் ஆண்டவரே, அற்பமா எண்ணப்பட்டதையும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் நேசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த கால வேளையில் அறிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே எங்களை பலப்படுத்தும், கர்த்தரே எங்களை பலப்படுத்தும்
பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஆண்டவரே ஏதோ நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லப்பா ஆண்டவரே. நாங்கள் கருத்தாய் உம்மை ஆராதிக்கணும், கண்ணீரோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கணும், ஆவியிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கணும், அன்போடு கூட நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீர் பிரியமாயிருந்து ஆண்டவரே எங்கள் ஆராதனை நிமித்தம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க கரம் என்னோட எங்கள் மீது அமரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொரு சிரசின் மீதும் அமருவதாக. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அப்படியே கேட்கலாமா? கவனிக்க வேண்டாம். அப்படியே உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவரே எந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குறைகள் எல்லாம் பாராதபடி ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கும் போது அற்புதம் அதிசயம் ஆண்டவரே. எந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கலாமா? வேண்டும் வல்லவரே, நல்லவரே. நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய சிந்தை சிதறடிக்க விட வேண்டாம். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால். கண்களை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிப்பார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு
ஒரு முறை கூட உமக்கு வந்த தூய உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைகளே பிரியப்படுகிறதா? ஹல்லேலூயா. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப. வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயங்கள் ஆற்ற வேண்டும். பிற காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிற காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு உந்தன் ஏக்கம் விருப்பம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் அதுவே என் இதய துடிப்பாக மாற்றும். உம்முடைய ஏக்கம் விருப்பம் மட்டுமே. ஓ ஹல்லேலூயா. என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ் உம்முடைய ஏக்க விருப்பம் என்னுடைய இதய துடிப்பாக மாறட்டும். என்னுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம்
உம்முடையதாக இருக்கட்டும். அதுவே என்னுடைய இதய துடிப்பாக இருக்கட்டும். இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. வேற எந்த சுமை எனக்கு இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா பாரத்தையும் சுமைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாரத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களாக நாமம் சொல்ல வேண்டும். என் தேசையல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆமென். ஸ்தோத்திரம். அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கடைசியாக ஒரு முறை உமக்கு உகந்த தூய பலியாக இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய உடல் உமக்குரியது, உமக்கு உகந்த தூய பலியாக என்னுடைய தலை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய காது, செவி, வாய், உடல் அனைத்தும் அனைத்தும் ஒப்புக் கொடுத்தேன். நீர் என்னை ஆட்கொண்டு என்னை நடத்துங்க, அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. நீர் என்னை ஆட்கொண்டு என்னுடைய எல்லா பகுதிகளையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய சிந்தை, எண்ணங்கள், என்னுடைய குடும்பம், காரியங்கள் எல்லாம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக, ஆட்கொண்டு நடத்தும்படியாக, அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு உமக்கு உகந்த தூய பலியாக உடலை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுப்பேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுப்பேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே. நல்ல கரங்களை வைத்து சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர்
ஆராதனைகள் உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுடைய சுமைகள் நாங்கள் சுமக்க வேண்டாம். குடும்பத்தை குறித்த காரியங்கள், எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் சரி, இந்த வீட்டை குறித்த காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் ஒன்றும் எங்களுடைய சுமையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஏக்கம் விருப்பம் மட்டுமே எங்களுடைய இதய துடிப்பாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய நினைவால் நிரம்பி இருக்கட்டும். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதை. கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து உற்சாகத்தோடு பாட போகிறோம். கடந்த நாட்களிலே கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையும் மிகவும் பெருகினாலும் ஜெயம் நமக்கு இருந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக மெல்வின் கை தட்டி. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததோ ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இருந்ததோ ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். வனாந்திர யாத்திரையா இருந்தாலும், இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாம. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்த. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிகவும் பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நம்ம நடந்தாலும் சரி. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அக்கினி ஊடாய் நான் நடந்தேன். கடந்த வாரத்துல கடந்த மாதத்துல அக்கினி பட்சிக்கும்படியான அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அக்கினி ஊடாய் நாம் நடந்து கடந்து வந்திருக்கிறோம். ஆழியின் தண்ணீர் நம்மை மூழ்கடிக்கிறதான தண்ணீர் இருந்தாலும் சரி, ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனை மிகவும் பெருகினாலும் அல்லேலூயா ஜெயம் நமக்கு ஈந்ததால் அல்லேலூயா ஜெயம் நமக்கு கொடுத்ததனால கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாட போகிறோம். அல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரையில சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையை கடந்து போகிறது போல இருக்கலாம். ஆனாலும் எல்லா நேரத்திலையும் நமக்கு புகலிடமாய் கர்த்தர் இருந்திருக்கிறார். பள்ளமா அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனை மிகவும் பெருகிட்டாலும் ஜெயத்தை எனக்கு கொடுத்ததினாலே நான் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்து. நல்ல கரங்களை தட்டி அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில தடைப்படாது. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்தால் ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால்
அதை பார்க்கும் என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயமாகவே சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓ ஓ, சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தரந்த அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்த அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் பாடலாமா? என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆமென். என்னோட கூட சேர்ந்து இந்த ஆக்ஷனோட நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. என் தேவனால், என் தேவனால் கை வைங்க நான் உயருவேன். இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயருவேன். இன்னும் கொஞ்சம் பெண்டு, இன்னும் கொஞ்சம் பெண்டு. இடுப்புல உள்ள சதெல்லாம் குறைஞ்சிரும், சதையில கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும். நான் உயருவேன். ஒவ்வொரு நாளும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் போடுற பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. நான் உயருவேன். அப்புறம் என் தேவனால் நான் பெருகுவேன். ரெண்டு கை எவ்வளவு தூரம் விரிக்க முடியுதோ அவ்வளவு விரிங்க, அவ்வளவு பெருக்கம் வரும். அல்லேலூயா. பெருகுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பெருகுவேன். இப்படி இல்ல, இப்படி இப்படி பெருகிறது இல்ல. சிலரு இப்படிதான் பெருகிட்டே போறாங்க. ஹல்லேலூயா. நான் கலங்கி நின்ற போது, அதனால தேவன் எனக்கு நிச்சயமாகவே செய்வார், உயர்த்துவார், உயர்வேன், பெருகுவேன், நிச்சயம் நடக்கும். அதனால எனக்கு கலக்கம் வராதுன்னு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கலங்கி நிற்கிற போது என்ன செய்கிறார் கர்த்தர்? கலங்காதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆண்டவர் அநேகரை பார்த்து சொல்லுகிறார், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் நினைத்தது தடைப்படாது. நான் தனித்து நின்ற போது
நான் இருக்கிறேன், நீ தனியா இல்ல, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய கரத்தை பிடித்து உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நான் உன்னை வென்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, நான் முடியாது, இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, படுக்கையிலேருந்து எழும்ப கூட முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு போக கூட முடியாது அப்படின்னு சொல்றதான நிலைமையில ஆண்டவர் சொல்றார், இல்ல முடியும், அல்லேலூயா, முடியும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். எலியா அப்படிதான் படுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது, சில நேரங்களிலே மனம் தளர்ந்து போகிறதான காரியங்கள் நடக்கும் பொழுது மனதில் ஒரு தளர்ச்சி வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்றார்? திடன்கொள், திடன்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவையும் செய்வேன், உன் தேவையை நான் பார்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். எப்படி பாடுவீங்க? நிச்சயம். எப்படி பாடுங்க? நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. பாடலாமா? அப்புறம் சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவன் என்னை உயர்த்துவதையும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதையும் சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. படம் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகு. ஒரு முறை கூட, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒரு முறை கூட, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன். கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு, கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கண் திறந்த அருகில் வந்து உனக்கு யாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கண் திறந்த அருகில் வந்து உனக்கு யாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே.
சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயமாகவே சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காக்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன் மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கினுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பை விடுவித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எலியாவின் தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினதான தேவன் எலியாவை பார்த்து நீ எழுந்திரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னதான் அதே தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட உண்டு. எழும்பிடுவாய், நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பகல்ல பார்த்து சொல்லுங்க, எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய. சேவை செய்ய எழும்பு, ஊழியம் செய்ய எழும்பு, கர்த்தர் பார்த்துக்குவாருப்பா. சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. எழும்புங்க. ஹல்லேலூயா. பண்ணலாமா? ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. கர்த்தரை துதித்து பாடிடுவோம். ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். யோசேப்பின் தேவன் நம்மோடு. உனக்கு எதிராய் ஆயுதங்கள், உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகு, உன் மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகு, உன் மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, ஓ தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு. யாவையும் செய்திடுவார், செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். மகனே மகனே நீ பயப்படாதே, ஓ தேவன் இருக்கிறார். மகளே தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, ஓ தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன். யோசேப்பின் தேவன், யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு. எழும்பிடுவாய், நீ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு. எழும்பிடுவாய், நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள். மகனே மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே
ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தாவீதின் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. மகனே மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காது, உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேல யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், உன்மேல யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் அவைகள் வாய்க்காது, அவைகள் வாய்க்காது, அவைகள் பலனற்று போகும். ஓ ராதபலகதரபா, ஓ ஹalleluya. மகனே நீ பயப்படாதே என்று சொல்கிற சத்தம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் என்னோடு இருக்கிறார், எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆகையினாலே எழும்பிடுவேன் நான் சேவை செய்ய. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சகலவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சகலவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya, ஹalleluya. நம்ம சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவருடைய கிருபை தான் நம்மை சூழ்ந்து கொண்டது. ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட நமக்கு உதவி செய்தது அவருடைய கிருபை. ஓ, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஓ ஹalleluya. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உடைந்து போய்விடாதபடிக்கு என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கினது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்தது உம்முடைய கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. ஓ thank you, ஆமென், ஸ்தோத்திரம். கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க நடத்துவது, எங்களை ஏந்துவது, எங்களை சுமப்பது, எங்களை தப்புவிப்பது ஆண்டவரே. உமது கிருபைதானபா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்க யாரெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களோ ஆண்டவர் உங்கள் மேல அளவற்ற உமது கிருபையை அவர் புரிந்தருள வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதித்திருக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் ஆண்டவரே அது வாய்க்காதே போகும் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. ஏன்னு சொன்னா ஆபிரகாமின் தேவன் நீங்க என்னோடு கூட இருக்கீங்கப்பா. அப்பா ஈசாக்கின் தேவன் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. யாக்கோபின் தேவன் நீங்க என்னோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக நீங்க யாவையும் ஆண்டவரே செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓரி காபா ரபா லகா துரா ரபா கரபா லபா தி காபா ரபா நா ரம்போ லபா ரபா கரபா லபா. ஆவியானவர் ஆவியானவர் ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆண்டவரே ஆவியானவர் கொடியேற்றுகிற தேவன் ஆண்டவரே, எலியாவின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே. எலியா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த சூரசடியில ஆண்டவரே அப்பா அவன் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவரே தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லும் போது ஆண்டவரே எலியாவை கொண்டு போஷித்த ஆண்டவரே, எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்த தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலனற்ற நிலைமையில ஆண்டவரே, சொந்து போன நிலைமையில ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நிலைமையில ஆண்டவரே இது நடக்குமா என்று சொல்லி ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில ஆண்டவரே அந்த எலியாவை தட்டி எழுப்பின தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில ஒவ்வொரு வேலும் ஆண்டவரே உமது அன்பின் கரத்தை நீங்க வைத்து ஆண்டவரே உமது உன்னத ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே கர்த்தர் நீங்க பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே, கர்த்தர் நடக்க வேண்டிய வழிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீங்க நடத்தும்படியாய் ஆண்டவரே. ஓரி பாரபா லகு துரபா லபா கரபா லபா தி பாரபா நமக ரபா லபா கரபா லபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்தி கொடுத்தீங்க. உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய சபையில் ஆண்டவரே பலவீன பெற்றக்காக உமது பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே தகப்பன் உங்களுக்கு கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பல்வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொட்டு சுகமாக்கும் வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே உச்சந்தல முதல் எல்லாம் கால் வரை ஆண்டவரே அந்த கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே அந்த பல்வேலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதை மறைந்து போகும்படியா நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீ ஆசீர்வாதமா நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு எங்களுக்கு முன்மாதிரியா வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் சரித்திர நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே, ஓ கண்டாமரத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நித்தமும் நீங்க கரம் நிமிடித்து நடத்த நீங்க வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய சபையில் ஆண்டவரே பிபி தைராய்டு சுகர் ஆண்டவரே, இன்னும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஆண்டவரே, இன்னும் கர்ப்பப்பை பிரச்சனை உள்ள ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது அன்பின் கரத்தை நீங்க வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமது உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள கரத்தை நீங்க வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மேல் உமது கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமுள்ள கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே. ரி பாபா 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 ரி பாபா 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 ஷபா பாபா பாபா பாபா. ஆவியானவர் ஆண்டவரே நீங்க தொட்டு ஆண்டவரே எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உமது பலத்தினால் கர்த்தர் நீங்க இடக்கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பியான அன்பு சகோதரி ஆண்டவரே கோகுலம் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த அன்பு சகோதரி மேல் ஆண்டவரே உமது அன்பின் கரத்தை நீங்க வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹார்ட் பகுதியில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. முடியாததே முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. இந்த படுக்கையை கர்த்தர் நீங்க மாற்றி போடும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சபையாராக நாங்கள் ஊக்கமாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை தேவன் நீங்க கட்டளையிடுவீராகப்பா. ஒரு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக ஆண்டவரே. சகோதரியை மீண்டும் ஆண்டவரே எங்க சபையிலே நீர் கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா சாட்சியா நீங்க நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயற்கை எங்களுக்கு சாதகமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வெயிலுடைய அகோரத்தை கர்த்தர் நீங்க தனித்து போடுவீராக ஆண்டவரே அப்பா. அந்த வெயிலுடைய அகோரத்தின் நிமித்தமா சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே என் தேவன் நமது உன்னதமான மறைவிலே ஆண்டவரே நீர் மறைத்து கர்த்தர் நீங்க வேலையெடுத்து நித்தமும் ஆண்டவரே நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது அன்பின் கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வாங்க சகோதரிங்கெல்லாம், கொஞ்சம் முன்னாடி கேப் நிறைய இருக்கு பாருங்க, கேப் ஃபில் பண்ணுங்க. வாங்க முன்னாடி வாங்க, வாருங்கள் வாருங்கள். சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தான் இந்த ஆராதனை நான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்க.
உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதோடு கூட இந்த வாரத்திலே திருமண நாளும் பிறந்த நாளும் கொண்டாடுகிறவர்களும் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டக்குன்னு எழுந்துட்டாங்க பாரு, கர்த்தருக்கு தோத்திரம். பிறந்த நாள் உங்களுக்குமா, திருமண நாள், சரி. வேறு யாரும் இருக்கீங்களா? சரி, வெட்டிங் டே, சரி. இவங்களுக்காக பாஸ்டர் மனோகரையா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை தூக்கி அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அந்த பிள்ளைகள் மீது அமரமடியாக ஜெபிக்க இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தா கண்ணின் மணி போல அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிறந்த நாள் காண்பன்ற பிள்ளைகள் மீது உங்களுடைய விசேஷமான கருத்தை வைப்பீராகப்பா. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் இன்னும் இந்த ஆண்டு நன்றாக படிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தா. சமாதானத்தின் பிரபு அவர்கள் இல்லங்களை ஆளுகை செய்தவர்களுடைய ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாத கரம் எங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது அமரமடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தா. இப்படியே திருமண ஆண்டு காண்கிற பிள்ளைகள் மீதும் உங்களுடைய விசேஷமான கருத்தை வைத்து ஆளுகை செய்யுங்கப்பா. சமாதானத்தின் பிரபு அவர்கள் குடும்பத்தில் இருப்பீராகப்பா. நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக இந்த மக்கள் விளங்கட்டும் ஐயா. உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேங்க. எங்கள் முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் உங்களுடைய சிரசை மீது அமரட்டும் ஐயா. அவர்களுடைய ஆசீர்வாதமும், ஈசாக்கின் பயபக்திக்குரிய தெய்வ ஆசீர்வாதமும், யாக்கோபின் ஆசீர்வாதமும் இவர்கள் கூடாரங்களில் அமரும்படியாக ஜெபிக்கிறேன். போதித்தும் போஷித்தும் சகல சத்தியத்திலும் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. அவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பிள்ளைங்க நல்லா கையினால் செய்து அழகாக கொண்டு வந்து வச்சுருக்காங்கல்ல. விபிஎஸ் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து நேற்று வரையிலும் 5 நாள் முடிந்தது. அதை குறித்து பாஸ்டர் விளக்கமாக சொல்லுவார்கள். எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. கர்த்தரை அறியாத பிள்ளைகள். விபிஎஸ் என்றாலே பயங்கர கொண்டாட்டம். ஒரே சத்தம் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து கொண்டு போய் விடும்போது அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பாஸ்டர் அதை குறித்து உங்களுக்கு சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாட்சி யாராவது சொல்ல வேண்டும்னா 2 சாட்சிக்கு நேரம் கொடுக்கப்படும். சுருக்கமாக 2 சாட்சி மாத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அடியினை கூட ஆண்டவர் அந்த நாள் சாட்சி எடுப்பதுக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் மகனை குறித்து ஒரு சாட்சி. அவன் இந்த வருஷம் 6th 7th போகிறான். ஆனால் நான் போன வருஷமே மான்போட்டு ஸ்கூலில் எப்படியா இருந்தாலும் என்னோடய மகனை அங்கே படிக்க வைக்கணும் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் போன வருஷம் நான் முயற்சி பண்ணேன், அது தோல்வியாக முடிஞ்சது. ஆனால் இந்த வருஷம் 11ஆம் தேதி வர சொன்னாங்க. அவனை கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுதி வச்சுட்டு மறுநாள் போகிறேன். கொஷின் பேப்பரே காணோம், அந்த ஆன்சர் பேப்பரே காணான்ட்டாங்க. எனக்கு வருத்தமாக இருந்தது. சரி, மறுபடியும் புதன்கிழமை போய் அவனை எழுத வச்சேன். சரி, வெயிட் பண்ணுங்க போங்க அப்படின்ட்டாங்க. 19ஆம் தேதிக்கு வாங்க அப்படின்னாங்க. என் மனைவிட்ட சொன்னோடனே, எங்க 19ஆம் தேதி விபிஎஸ் ஸ்கூலே ஸ்டார்ட் ஆகுது, என்னால் வர முடியாது, நீங்கள் போங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போனேன். முழங்கால் ஜெபம் போட்டேன். ஆண்டவர், நானும் என் பிள்ளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துல எனக்கு ஒரு ஒத்தாசு வரணும் ஆண்டவரேன்னு ஜெபித்தேன். என் மகனை முழங்கால் போடுன்னு நானும் முழங்கால் போட்டேன், ஜெபித்தேன். போன புதன்கிழமை அன்னைக்கு போன மான்போட்டு ஸ்கூலில், ஆலந்தூரில் இருக்கிற மான்போட்டு ஸ்கூலில் அங்கே போய் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. பிரதர்ஸை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுங்கன்னாங்க. வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கூப்பிட்டாரு, உங்கள் பையன் 30க்கு 22 மார்க் எடுத்துருக்கிறான், 25 மார்க் எடுத்ததுனால நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் கொஞ்ச நேரம் தயங்கினேன். கண்ணீர் அப்படியே என் கண்ணிலிருந்து கலங்கினது. ஏன்னா படிக்கலைன்னா எவ்வளோ ஒரு வேதனை எனக்கு மட்டும்தான் அது தெரியும், படிக்காதவங்களுக்கு தான் தெரியும். எப்படின்னா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், எனக்குள்ளே ஒரு வாஞ்சை. எல்லா தாய் தோப்பனுக்கும் அந்த வாஞ்சை இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு தெய்வ கொடுத்தார், ஒரு கிருபை கொடுத்து என் மகனை செலக்ட் பண்ண கொடுத்து உடனே அவர் என்ன பண்ணார், நீங்கள் போயிட்டு ஃபீஸ் கட்டி அவனை ஸ்கூலுக்கு 4ஆம் தேதியிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். 10th படித்த ஆல் பசங்களும் ஆல் பாஸ். கர்த்தர் அங்கே ஒரு பெரிய சாட்சி எழுப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு இந்த இடத்துல இந்த சாட்சி சொன்ன தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி.
ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதமாக அட்மிஷன் கிடைக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? சரி, அறிவிப்பை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அதிகாலை ஜெபம் திங்கள் முதல் வேடன் வரை காலை 5 மணிக்கு நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். வீட்டுக்கூட்டம் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஈக்காடு தாங்கல்ல எப்பொழுதும் போல சகோதரர் பால்ராஜ் ராஜசேகர் வீட்டில் நடக்கும். மற்ற இடத்துல நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சகோதரர்கள் ஜெபம். செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம். இன்றைக்கு மாலை VBS 5 மணிக்கு நடைபெறும். அனைவரும் வாருங்கள், பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். இதை குறித்து சொல்லுவாங்க. காணிக்கை நேரம், காணிக்கை முடிந்த பேசுங்க. சரி, காணிக்கை கரங்களை தட்டி காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோமா? காணிக்கை ஜெபம் தமிழ் குமரன் வந்து ஜெபம் பண்ணி பாடல் பாடுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இதுவரையும் நடத்தினப்பா, நீ நடத்தினீர் வல்லவராக இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆராதனை வேலையில் நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அப்பா காணிக்க பகுதியை நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுத்தாலும் அப்பா ஆண்டவரே நீர் அப்பா பன்மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே, போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஓ அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். உற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும், பெற்ற அன்பு என்னை விட்டு பிரிந்தாலும், உற்ற அன்பு என்னை விட்டு போனாலும், பெற்ற அன்பு என்னை விட்டு பிரிந்தாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி போனாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி போனாலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன்.
போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே, போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன், மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். போதுமென்ற மனதுடனே இந்த தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு VBS இத்தனை நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மௌலிவாக்கத்தில் 3 நாட்கள், அதை தொடர்ந்து துத்திப்பேட்டில், சித்தரசூரில், இன்னும் எங்கே புதுக்கருவாச்சி, அங்கே 3 இடங்களிலே 3 நாட்கள் நமக்கு VBS நமக்கு நடத்தி கொடுத்தார். இங்கேருந்து ஒரு குரூப் போய் அங்கே தங்கியிருந்து அங்கே எல்லாத்தையும் நடத்தினாங்க. எல்லாவற்றுக்கான தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். அற்புதமாய் காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தினார். இங்கே நமக்கு மெயின் சர்ச்சில் இன்றைக்கு 6வது நாளாக VBS நடக்கிறது. அப்படி சுற்றி பார்த்தீங்களா? இந்த பூனையை பார்த்தீங்களா? பூனையா? அது என்னது? சாரி, சிங்கம். அது பக்கத்தில் என்னது? இந்த பக்கம் மோசே, அந்த பக்கம் ஹார்ட்டு, அந்த பக்கம் கரடி பூ, அந்த பக்கம் சிங்கம், அந்த பக்கம் சமாதானம் புறா, அந்த பக்கம் மரம், இந்த பக்கம் பார்த்தீங்களா பலவர்ண அங்கி பார்த்தீங்களா? யோசேப்புடைய பலவர்ண அங்கி இருக்குது. இன்னும் ரொம்ப அழகாக மற்ற காரியங்கள் இங்கே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். எக்ஸிபிஷன் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்பீக்கர் மேலே அங்கே ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்பீக்கர் மேலே இருக்குது. அந்த ஸ்பீக்கர் மேலேயும் இருக்கா? 4 ஸ்பீக்கர் மேலேயும் சிங்கக்கபி இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அருமையாக எல்லாவற்றையும் டே அண்ட் நைட்டு நம்முடைய டீச்சர்ஸு பிள்ளைங்கள்லாம் இதை செய்திருக்கிறார்கள். ஒன்றும் சின்ன சின்ன நுணுக்கமாக ரொம்ப பிரயாசப்பட்டு கட் பண்ணி ஒட்டி கிழிச்சு அந்த பக்கமே வாசனை அடிக்கிற மாதிரி, கம் வாசனை அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நைட்லாம் உட்காந்து செஞ்சுருக்கிறாங்க டீச்சர்ஸ் இல்லையா? இதில் எல்லாமே அவங்களாவே பணத்தை செலவு செய்து டீச்சர்ஸ் இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. இன்னும் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா அந்த அந்த நேரத்தில் அந்த கிளாஸ் டைமில் கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் அவங்களே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து ட்ரிப் அடிச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் சகரியா பிரதர், அப்புறம் பாஸ்டர் சகரியா, பிரதர் லோகேஷ், அவங்களாம், அப்புறம் ஜபராஜ், கார்த்தி, இவங்கெல்லாம் ஆட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் பிள்ளைங்களை ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து வீட்டில் விட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ் எல்லா நாளும் ஜூஸ் கலக்கி இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுத்துருக்குறோம். அதுதான் பெரிய ஒரு வேலை. அதையும் கர்த்தர் செய்த கிருபை கொடுத்தார் இல்லையா? 5 நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருக்குது. பேக் பண்ணியிருக்கிறாங்க. யூத் ஜூனியர் யூத் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு பொட்டலம் இது பேக் பண்ணி அதில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் அப்புறம் முடித்த உடனே சர்ச்செல்லாம் பெருக்கி பாத்திரம்லாம் கழுவி பெரிய வேலைகள் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அதில் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை செலுத்திடலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல முடியாது எனக்கு, அதனால் நான் பேர் சொல்லலை. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். கர்த்தர் அற்புதமாய் சந்தித்திருக்கிறார். இன்னும் நீங்கள் ஒருவேளை இந்த VBSக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கான சாயங்காலத்தில் கிஃப்ட்ஸுக்கு ஒரு 11,000 சில்லற ரூபா செலவாயிருக்கு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் 11,000 ப்ளஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம சாப்பாடு அதுக்கு ஓரளவுக்கு 11,000 வந்திருக்கு. ஆனால் இன்னும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கிறனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் கொடுக்க விரும்பினால் அதற்காக கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை ஜபா கொண்டு வராங்க. நல்ல கரங்களை தட்டி வரவழைக்கலாமா? பிடிச்ச உடனே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களையே நீங்கள் போட்டுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க இவ்வளோ அழகாக நைட்டெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்களே அதை நீங்கள் போட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. VBS முடியல. இன்றைக்கி காலையில் கூட VBS மாதிரி தான் இருந்ததில்ல, ஒரே ஆக்ஷன் சாங்காக. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான். ஆக்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு தடவை உட்காந்துட்டு. ஏன்னா நீங்களாம் VBSன்னு வச்சா வரவே மாட்டேங்கிறீங்க. என் தேவனால் நான்
உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ரொம்ப நல்லா இருந்தது. கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சக்கரை காசு கொடுத்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க. நிறைய பேர் அந்த டைமில் வந்து களத்தில் வந்து வேலை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் வந்து 12 வருஷம் ஆகுது. எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஒரு வாரம் வைக்கணும், வச்சு நல்லா பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. அது ஒரு பாதி வந்து இந்த வருஷத்தில் அது நிறைவேறி இருக்குது. உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்சதுக்கப்புறமா தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. பெரியவர்கள் வராதவங்க போயிடாதீங்க. மெசேஜ் நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். இதை பார்க்கணுன்னு சொல்லியே தான் வந்து நேற்று எல்லாமே நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். அதனால் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுங்க. டீச்சர்ஸை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு போங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க எங்கெங்கே நின்று போகிறோன்னு பாருங்கள். வழியில் வரும்போது நீங்கள் வெளியில் ஒரு காரியத்தை நிறைய பேர் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லி ஒரு காரியம் வெளியில் இருக்கும். அது முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் அப்படி நின்று ஓப்பன் பண்ணி அதை பாருங்கள். பரலோகம் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சபைக்கு வர பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வாங்க. சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புனா பத்தாது. இந்த நாட்களில் பிள்ளைகளை உங்கள் கூட நீங்கள் ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட பரவாயில்ல, ஆராதனையில் வந்து இங்கே உட்கார வைங்க. நமக்கு அது தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சபைக்கு வருகிற பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், சின்ன ஸ்டேஜ் செட்டு ஒருத்தருமே இல்லை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே யாருமே பிள்ளைங்களே இல்லை. பாய்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல காரியம் இல்லை, தொடர்ந்து நம்ம செய்யணும்னு சொன்னால். அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆராதனைக்கு உங்கள் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அது தொடர்ந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ நம்ம அந்த 5 நாள் இந்த வருஷத்தில் செய்கிறதுல ஒரு காரியமும் இல்லை, தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். சரி, ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மறுபடியும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் செய்து எங்களை தாங்கி நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா குறையாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே எம்மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய கிருபை இருக்கட்டும், ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, இந்த நாளுக்கான லாஸ்ட் டைம் நான் என்ன பேசினேன் ஞாபகம் இருக்கா? புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் பேருக்கு வருத்தம் ஆயிடுச்சுது இப்படி திட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் பரவாயில்ல, வசனத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தலைப்பு வந்து இவன் ஏன் இங்கு வந்தான். வித்தியாசமாக இருக்கும். இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் ஏன் இங்கே வந்தான், இதுதான் இன்னைக்கான தலைப்பு. சரியா? வாசிக்கலாம். எண்ணாகமம் 23 9, 10 வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். சரி, 21, 22, 23 வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காணுகிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். சரி, 24வது அதிகாரத்தில் எண்ணாகமம் 24
5, 6, 7, 8, 9 வாசிக்கலாம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். உபாகமம் 33, 26 29 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 33, 26 33, 26 29 வாசிங்கம்மா. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். சரி, வீட்டில் போய் அப்புறமா வாசிங்க. இதெல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். உபாகமம் ஆதியாகமத்தில் ஒரு தடவை வந்து யாக்கோபு தன்னுடைய குமாரர் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு குரூப் இருக்குது. அடுத்தது உபாகமம் 33 நமக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இதில் இருக்குது. அடுத்தது எண்ணாகமத்தில் நம்ம பார்த்தோம், பிலேயாம் அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு இருக்குதா? நமக்கு தான் இதெல்லாம், சரியா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்து நமக்கு தான். அதனால் வீட்டில் போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாஸ்த வசனங்கள் எல்லாத்தையும் திரும்ப வாசித்து கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது நடக்கும். விசுவாசிச்சிங்கன்னா அது நடக்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். 2 பேதுரு நம்ம வாசிக்க வேணாம். என்ன சொல்லிது? நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜனம், சொந்த ஜனமாக இருக்கிறீங்க. விசேஷ ஜாதியாய் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்து நமக்கும் உண்டு. அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து, நீ தனித்து வாசம் பண்ணுவ, நீ இப்படி இருப்ப, வானத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் மலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்கு தானியம் விளைச்சல் அப்படி இருக்கும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும், உன் சத்துருக்கள் மேடுகளால் நீ மிதிப்ப, நீ எல்லாருமே வந்து நீ ஜெயிச்சுட்டு போவ, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமாக யாருமே வர முடியாது, இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள், நீ லீபனோன் கேதுருவை போல வளருவ, பரவி போகிற ஆறுகள் போல இருப்ப, கர்த்தர் உன்னை விசாரிக்கும் போது உன் கூடாரத்தில் குற்றம் பார்ப்பது இல்லை. இப்படி பல வகையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அவங்கள எங்கே கொண்டு வந்து சேர்க்குறாரு? கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் போட்டார். என்ன சொன்னார்? அங்கே போய் சேரும்போது நீ என்ன செய்யாதப்பா, அவங்க ஜாதியில் தேவர்களை நீ சேவிக்காத, அது மட்டும் பண்ணாத, நீ உன் பெண்ணுங்களை அவங்க கொடுக்காத, அங்கேருந்து நீ பெண்களை எடுக்காத. ஏனென்றால் அந்த ஜாதிகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்கிற ஜாதியார். நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்களோட கலந்துட்டீங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ண முடியாது? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தனி ஜாதியாக உன்னால் இருக்க முடியாது, நீ அதை செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர், அது மட்டும்தான் ஆண்டவர் ஒரு கண்டிஷனாக போட்டு வச்சுருந்தாரு. ஆனால் நாட்கள் போக போக யோசுவா காலம், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் வர 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 என்ன ஆயிடுச்சுது? வடராஜ்யம் தென்ராஜ்யம் பிரிஞ்சிச்சுது. ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க?
மற்ற தேசத்தாருடைய பழக்க வழக்கங்களை அவங்க கைக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்நிய தேவர்களுக்கு அவங்க ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வட ராஜ்யத்தை அசீரியா தேசத்து கையில் ஒப்பு கொடுத்தாரு. தென் ராஜ்யத்தை எருசலேம் யூதா தலைநகரம் தென் ராஜ்யத்தை பாபிலோன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ கீழே போகிறது தென் ராஜ்யம் எருசலேம் பிடிபடுறது தான் எரேமியா தீர்க்கதரிசி வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் தேசம் அசீரிய ராஜா கிட்ட பிடிப்பட்டு போகும்போது எழுதப்பட்ட புக்கு ஏசாயா. சரி, இவ்வளவும் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சு, ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுது, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவங்கள கொண்டு வந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சுது, அவங்க தேசம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். எல்லா மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற ராஜாக்கள் மற்ற ஜாதியார்கள் இவர்களை ஆட்சி செய்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. எரேமியா 49:1 வாசிங்க. எரேமியா 49:1. அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜாங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானே. சரி, இது உங்களுக்கு தனியா சொன்னா புரியாது. இது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அம்மோன் புத்திரரை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி, அவங்கள குறித்து ஆண்டவர் புலம்புறாரு. இஸ்ரவேலுக்கு வந்து என்ன இல்லையா, இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, இவனுக்கு பிள்ளை இல்லையா, இஸ்ரவேலுக்கு சுதந்திரதாளி இல்லையா, அப்ப ஏன் வந்து வேற ஒரு ராஜா இவங்க தேசத்துக்குள்ள வந்து ஏன் இவர்களை அதின் ஜனம் ஏன் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன்? அவர்கள் ராஜானா அம்மோன் தேசத்து ராஜா. அம்மோன் ராஜா வந்து காத் தேசம் வந்து இஸ்ரவேல் தேசத்து தேசம். இதை சுதந்திரித்து கொண்டு அந்த ஜனங்க இங்க வந்து ஏன் உட்கார்றாங்க? இஸ்ரவேலுக்குன்னு பிள்ளை இல்லையா? இஸ்ரவேலர் இல்லையா? ஏன் இன்னொருத்தன் வந்து ஆள்றான்? அவன் ஏன் இங்க வந்தான்? அதான் இன்னைக்கு தலைப்பு. சரியா? நம்ம வாழ்க்கையில கூட ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமாய் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை விட்டு விட்டு நம்ம போனோன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்குறாரு, இவன் இவனுக்கு ஆள்றதுக்கு வேற இல்லையா? ஏன் இன்னொருத்தன் வந்து ஏன் ஜனங்களை ஆள வேண்டும்? அவன் ஏன் இங்கே வரணும்? அவன் ஏன் ஜனங்க கிட்ட வரணும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அவன் யார், இவன் ஏன் இங்கே வந்தானா, இவன்னா எவன்னு பார்க்க போகிறோம். எங்கன்னா இங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவன் தெரியுமா பார்க்கலாமா? அவன் ஏன் இங்கே வந்தான்? யார் நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை கலைக்கிறது? முதலாவதாக சிந்தனைகள் என்ன பண்ணுது? நமக்குள்ளாய் வருகிறது. சரியா? இந்த சிந்தனை எனக்கு வரலாமா? இந்த சிந்தனை என் மனதுக்குள்ள வரலாமா? ஏன் வந்துச்சுது? சரி, நல்லா இருப்போம், நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன ஆகும்? ஏதாவது பழைய காரியங்கள் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தாட் வரும். என்ன ஆகிடும்? திடீர்னு ஒன்று அது வந்து நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும். இது இப்படி ஆகிடுமோ, என் பிள்ளைங்க அங்கே போயிருக்கிறாங்க, ஆகிடுமோ, ஃபோன் எடுக்கலை, லேட் ஆயிடுச்சு, இது ஆகிடுமோ, ஏதாவது வியாதி வந்துடுச்சு, இது இப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுப்போம். அது என்ன ஆகிடுது? நமக்கு அது பெரிய ஒரு பயத்தை கொண்டு வந்து, பயத்தை பற்றி நம்ம நிறையாவே போன வாரத்தில் பார்த்துட்டோம். அடுத்தது நல்லா இருக்கும். நல்லா கவனிக்கிட்டு, இன்னைக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் மெசேஜ் தான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம்தான். நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். நம்ம பிள்ளை மேலே சந்தேகம் வரும், பிள்ளைங்க மேலே கூட சந்தேகம் வாழ்ந்துடலாம். புருஷன் மனைவி மேலே என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துடும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்ன வந்துடும்? திடீர்னு ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறாங்க, ரொம்ப நேரம் டைம் ஆகுது. அந்த சந்தேகம், அந்த ஒரு சிந்தனை என்ன பண்ணிடும்? நமக்கு உள்ளே வந்துருச்சுதுன்னு சொன்னால் நம்மளால் அதுக்கப்புறமா என்னதான் யார் என்ன நிரூபித்தா கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் சமாதானமாக வாழவே முடியாது. அந்த சந்தேகமே நம்மளை என்ன பண்ணிடும்? சாகடிச்சிடும். இல்லை, நிறைய பேர் போயிடுறாங்க. இல்லைன்னு சொன்னால் அடுத்தது நமக்குள்ளாக ஒரு பழி வாங்குற எண்ணம்.
நான் மட்டும்தானா, நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேன். எவ்வளவோ நேரம் வந்து நம்ம அமைதியாக இருந்திருப்போம், நம்ம சரி சாந்தமாக போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் திடீர்னு என்ன ஆகும், ஒரு சிந்தனையை சாத்தான் போடுவான். ஏன் நீ மட்டும் அமைதியாக இருக்கிற, நீயும் என்ன பண்ணு, காட்டு, உன் பலத்தை காட்டு, எதிர்த்து நெல், பழி வாங்கு, எப்படியாவது என்ன பண்ணு, வஞ்சனையாக ஒரு சூழ்ச்சிகள், தேவையில்லாத சூழ்ச்சிகள் நம்ம சிந்தைக்குள்ளாக வந்துவிடும். அடுத்தது சுய பரிதாபம். என்ன பண்ணிடுவோம், ஆமாம் எனக்கு மட்டும்தான் இப்படி, அவ்வளோதான், இனிமேல் எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகி போச்சுது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ஒரு நம்மளை குறித்தே ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சிந்தனை உள்ளே வருதுன்னு சொன்னால் அடுத்த நாள் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளாக இந்த சிந்தனைகள் போட்டுடும். அடுத்தது அசுத்தமான சிந்தனைகள், இல்லைன்னா இச்சையான காரியங்கள். கண்ணை மூடிடலாம், காதை மூடிடலாம், வாயை கூட மூடிடலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய சிந்தனையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நல்லா தான் இருப்போம், ஆனால் என்ன ஆகிடும், ஒரு தாட், ஒரு சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆகிடும், நம்ம மைண்டு ஃபுல்லுமே அதில் போயிடும். காக்கா கூடு கட்டுறதை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் இந்த சிந்தனை எனக்கே வந்துச்சு, சே அப்பால நான் என்ன பண்ணுறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை துதிச்சு தான் இருக்கேன், திடீர்னு என்ன பண்ணுது, எனக்குள்ள ஒரு பயத்தின் சிந்தனை வந்துடுது, இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அசுத்தமான ஒரு சிந்தனை, இல்லை யாரையாச்சும் பார்க்கும்போது ஒரு அசுத்தமான ஒரு சிந்தனை எனக்கு ஏன் அப்படி வருது. என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் கேட்குறாரு, இவன் ஏன் உள்ளே வந்தான், இப்போ இவன் ஏன் உள்ளே வந்தான். வாசிங்க சங்கீதம் 139 23 24 வாசிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சரி, என்ன ஜெபிக்கணும் டெய்லி, ஆண்டவரே நீர் என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க, நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் என்னிடத்துல இருக்குதான்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை எடுத்து போட்டுருங்க. சிந்தையிலேயே அதை எடுத்து போட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8 எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ இவைகளையே நம்ம சிந்தித்து இருந்தோம்னு சொன்னால் நம்ம சிந்தையை நாம் அந்நிய காரியங்களிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். சரி, ரெண்டாவது இவன் ஏன் இங்கே வந்தான், ரெண்டாவது யாருன்னு பார்க்கலாம். பொருள், ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், அது எங்கே வந்துடுச்சுது, நம்ம சரீரத்தில் வந்துடுச்சுது, நம்மளுடைய வீடுகளுக்குள்ளாக வந்துடுச்சுது. சரியா, என்ன பொருளாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு பணம், லஞ்சம் வாங்கின பணம், திரும்ப கொடுக்காத கடன், ஏமாற்றி வாங்கப்பட்ட பணம், கட்டாயமாய் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம், திருடி எடுக்கப்பட்ட பணம். சரிங்களா, இது இருந்ததுன்னா ஆண்டவர் கேட்குறாரு, அது ஏன்ப்பா இப்போ உன் வீட்டுக்கு வந்துச்சுதுன்னு கேட்குறாரு ஆண்டவர். அடுத்தது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துட்ட ஒரு காயினை கொடுத்து என்ன கேட்குறாங்க ஜனங்க, ஆண்டவரே ராயனுக்கு வரி செலுத்துறது நியாயமா, இதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுதுன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த கேள்வியை தான் கேட்குறாரு, அது ஏன்ப்பா இங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. அது எங்கே இருக்கணும், அந்த பணம் இங்கே ஆலயத்தில் இருக்கிற வேண்டிய பணம் உன் வீட்டில் ஏன்பா இருக்குது. ராயனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இங்கே ஏன் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவைகள் கெடுத்துவிடும். பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஆகான் பற்றி தெரியும். யோசுவா எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு எரிகோவை ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. அப்போ எரிகோ பயங்கர அசுத்தமான ஒரு பட்டணம், அதில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எந்த பொருளும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆகான் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெள்ளி தங்கம் ஒரு பாபிலோனிய சால்வை மூணுத்தையும் எடுத்து அவன் கூடாரத்துக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சிடுறான். அடுத்தது யோசுவா வந்து ஆயி பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. ரொம்ப சின்ன பட்டணம் தான் நினச்சிக்கிறாங்க, நம்ம ஈஸியாக பிடிச்சிடலான்னு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க தோற்று வராங்க. அப்போ அவ்வளோ அழுகுறாரு யோசுவா. என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கீழ்ப்படியில் சாபத்து ஈடான பொருள் எங்கே இருக்குது, சாபமான பொருள் உன் கூடாரத்துக்குள்ளே இருக்குது, அது வெளியில் போகாத வரைக்கும் உன் எனக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க, போய்
ஆகானை கண்டு குலுக்கி எடுத்து ஆகான் கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கு போய் அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு அவனை எரிக்கிறாங்க. அவன் மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாத்தையுமே எரிச்சிடுறாங்க. ஸோ மற்றவங்க பொருள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அது நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட பணம். நான் ஏன் எழுதி வச்சுருக்கிறேன் தெரியுமா? நான் எப்பொழுதுமே சொல்லேன், நான் ஒரு மெசேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் அடுத்தது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமான செய்தி கொடுங்க, நான் எப்பொழுதுமே எல்லாரையும் திட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரே வாரம்தான். ஆனால் எனக்கு ஒன்று இருந்துச்சு, நம்ம பாடல்கள்ல என்ன வந்துடுது, பாடிடுறோம், எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஆறுதல் தேறுதல் எல்லா காரியங்களும் பாட்டுலேயே வந்துடுது. இந்த வசனம் யாருமே இது வரைக்கும் அவ்வளோ வாசிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த எரேமியா 49:1 இல்லை, நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வசனம் தான் ஆண்டவர் கொடுத்தார். ஒரே ஒரு காரியம், இவன் ஏன் இங்கே வந்தான். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உள்ளே வர்றதுனால இன்றைக்கு நம்ம வாசித்த அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் இதை எழுதி வச்சேன். அதனால தான் ஒவ்வொரு காரியமாக நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரி, ரெண்டாவது என்னதுன்னு சொன்னால், திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பாரு, கொடுத்துட்றேன்னு தானே வாங்கினேன், இது ஏன் இன்னும் உன்கிட்ட இருக்குது? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரி, மூன்றாவது, விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த பொருள் நம்முடைய சரீரத்திலையோ நம்முடைய வீடுகளிலோ இருக்குதான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மந்திரவாதம், தாயத்து, கயிறு கட்டுறது, அப்புறம் என்ன காரியமாக இருந்தாலும் தகடு வைக்கிறது, இயேசு ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது. ஏன் இதை சொல்கிறோன்னா நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. மாதா ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது, செத்தவங்களுக்கு கும்பிடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்நிய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளாக இருக்குதுன்னு அர்த்தம். ராசி மோதிரங்கள் போடுறது, இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய சரீரமானது அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலேயும் விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த எந்த ஒரு பொருளும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்குறாரு, அது ஏன்பா உன் சரீரத்துக்கு வந்தது? உன் சரீரம் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறது, அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கள்ளர் குகையாய் மாற்றிவிட கூடாது. ஸோ நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காரியங்களை நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த காரியங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த காரியங்களை நீங்கள் எடுத்து போடுங்க. ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கலாம். சரி, உபாகமம் 23:14 வாசிக்கலாம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 13-14 எப்படி வந்து வெளிக்கு போனால், டாய்லெட்டுக்கு எப்படி போனால் என்ன காரியங்களை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றில் அசுத்தமானது உன் பாளையத்துக்குள்ளே அசுத்தமானது ஆண்டவர் பார்த்து அவர் வெளியில் போயிடுவாருப்பா, அதனால உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த காரியத்துக்கே ஆண்டவர் வெளியில் போயிடுவாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய பாளையத்துக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்முடைய பாளையத்துக்குள்ளாய் அவர் உலாவி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாளையத்தை விட்டு ஆண்டவர் வெளியிலே போய்விடாத படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, மூன்றாவது காரியம், இவன் ஏன் இங்கே வந்தான்? அடுத்தது வந்து அது ஒரு நபராக இருக்கலாம். சரிங்களா, ஒரு நபராக இருக்கலாம். இவன் ஏன்ப்பா இங்கே வந்தான்? நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வியாபாரங்கள் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 2 பேரை தான் சிருஷ்டிச்சார்ல, 2 பேரை சிருஷ்டிச்சார், ஆண்டவர் இருந்தார். ஆனால் உள்ள என்னைக்கு சாத்தான் வந்தானோ என்ன ஆயிடுச்சுது, அவங்களுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத நபர்கள் இருக்கிறாங்களா, வராங்களா? நம்ம வியாபாரத்தில் நம்ம யார் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப், நம்ம யார் கூட பார்ட்னர்ஷிப் நம்ம வச்சுருக்கிறோம்? அவர்கள் என்ன பண்ணிடுறாங்களாம், அப்படி அந்நிய ஜனங்கள் வந்து வாசிங்க, ஓசியா 7வது அதிகாரம் 8-9 வாசிங்க. ஓசியா 7:8-9. எப்பிராயிம் திரும்பி போடாத அப்பம்,
எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்னுகிறார்கள். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளிந்திருக்கிறது. அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். அறியாதிருக்கிறான். இங்க பாரு, எப்பிராயிம் வந்து ஆண்டவரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. ஆண்டவர் அழுகிறார், நான் எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்பிராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உன்னை தண்டித்தது முதல் என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, என்னுடைய எல்லாம் எனக்கு வேகமாய் பொங்குகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் எப்பிராயிம் கிட்ட அவ்வளோ சொல்றாரு. ஆனா என்னவா, எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கூட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். நம்மலாம் அப்பம் செய்வோம், மூடி போட்டு வெந்துடும். அடுத்த பக்கம் திருப்பி போடாத அப்பம், பாதி வேக்காடு. அடுத்த வசனம் வாசிங்க. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவனுடைய உழைப்பை மற்றவங்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்நிய ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுவே அவனுக்கு தெரியல. ஏன்? அந்நிய ஜனங்களோடு கூட அவன் கலந்து போயிட்டான். நரைமயிர் அவனில் தெளித்திருக்கிறது, அவனும் அதை அறியாதிருக்கான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்மக்கிட்ட எத்தனை நர முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு? கண்ணாடி போய் முன்னாடி என்ன பார்த்தா தான் தெரியும்ல, ஐயோ அந்த முடியெலாம் நரைச்சி போயிடுச்சின்னு. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றார், முடி கூட நரைச்சிருக்குதுப்பா, அது கூட அவனுக்கு தெரியலை. எப்பிராயிம் பேதையான புறா, வரிசையாக வரும் ஓசியாவில். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் பலனை, நம்முடைய வியாபாரத்தின் பலனை அந்நியர்கள் சாப்பிட்றாங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாய் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 22 9 10 11 வாசிங்க. உபாகமம் 22 உன் திராட்சை தோட்டத்தில் 9 10 11. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பத விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். சரி, என்ன போட்டிருக்கு? பற்பல விதமான விதையை விதைக்க கூடாது. திராட்சை தோட்டம் தான் என்ன பண்ணணும்? திராட்சை தோட்டம் மட்டும்தான் அதுல போடணும். பற்பல விதைகளை அதுல விதைக்க கூடாது. செய்தால் விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் நீ தீட்டுப்படுத்துவாய். அடுத்தது வாசிங்க. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. மாட்டையும் கழுதையையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணக்கூடாது? ஏர் பூட்டி உழக்கூடாது. ஒன்னு யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? மாடும் கழுதையும் ஒன்னா போகுமா? போகவே போகாது. ரெண்டுத்துடைய சுபாவமும் கம்ப்ளீட்டா வேற. அடுத்தது வாசிங்க. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. சரி, இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் ஏன் சொல்றாரு? இந்த மிக்சிங் பண்ணாதப்பா அப்படிங்கிறாரு. நான் உன்னைய தனித்த ஜனமா, சொந்த ஜனமா, பரிசுத்த ஜாதியாக, உனக்கு விரோதமா யாருமே வராம, ஒரு மந்திரவாதம், ஒரு பில்லி சூனியம் ஒண்ணுமே இல்லாம, அப்படி உன்னை ஒரு தோட்டத்தை போல, ஒரு ஆற்றை போல, ஒரு மரத்தை போல உன்னை நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணாத, யாரு கூடயும் நீ மிக்ஸ் ஆயிடாத. மாட்டு கூட்டத்தை கழுத வந்துடக்கூடாது. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் நம்ம இப்போ என்னலாமா போடுறோம். ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் திட்டமாக எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்கும். மாட்டையும் கழுதையும் சேர்த்து போகாத, அது செய்யாது, வேலை செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்க வேண்டும். மாடுனா மாடு தான் அதுக்கு துணையாக வர முடியும், கழுதைனா கழுதைக்கு துணை கழுதையாக தான் வர முடியும் இல்லை? ஸோ நம்ம இந்த காரியங்களிலே மிக்ஸ் பண்ணாதபடி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இல்லை? ஸோ நம்ம எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், நம்ம பழகிட்டாலும் சரி, இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு நம்ம நினச்சாலும் சரி, நாம் இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார கேட்க வேண்டும். ஏன் நம்முடைய பலன் வந்து அந்நியர்கள் ஏன் நம்முடைய பலனை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்? யாரு உள்ள வந்துட்டாங்க? சரி, நாலாவது யாரு? கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள ஏன் வருது? இந்த உபதேசம் ஏப்பா இங்க வந்துச்சுது? ஓகேவா? சரி, கடைசி நாட்கள் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1-3 வாசிங்க. இதெல்லாம் வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரி, 1 தீமோத்தேயு 4:1-3. ஆகிலும் வாசிக்காத. 2 தீமோத்தேயு 2:16, 17, 18. 2 தீமோத்தேயு 3:5-8. அப்புறம் 2 பேதுரு 2வது அதிகாரம் ஃபுல்லும், யூதா ஃபுல்லும்.
வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாசித்துக்கோங்க. இது வந்து கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள உபதேசங்களும் சபைக்குள்ள வரதை பற்றி ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டே இருக்கிறார். நிறைய பேர் இன்னும் வரலையே, ஆண்டவர் இன்னும் வரலையே அப்பவே சொல்லிட்டு இருக்கிறார் வருவாருன்னு சொல்லிட்டு இன்னும் வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பரிகசிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கே இப்போ தெரியும் உலகத்தின் முடிவு என்ன ஆகிட்டு இருக்குது, ரொம்ப சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், ஜெகோவா விட்னஸ் நமக்கு கொஞ்சம் ஒரு சிலவங்க நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்களில் தனி ஊழியர்கள், கிரைஸ்ட் பிரன்ஹாம், பால், ஆசி, லாரி அப்படின்லாம் ஒரு சிலவங்க ஊழியக்காரர்கள் ரொம்ப பிரமாதமாய் தேவனுக்கென்று ஊழியங்களை செய்தவர்கள், பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தினவர்கள், பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர்கள். திடீர்னு ஒரு கட்டம் வரும்போது அவங்க சிந்தனைக்குள்ள ஒரு காரியம் போய் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் இயேசு கிறிஸ்துவனால் எல்லாரும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் பேரில் தான் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி காரியங்களை மாற்றி விட்டார்கள். சாத்தான் பூந்து என்ன ஆயிடுது, மாறிடுது. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ளாக எப்படி வருது தெரியுமா, மற்றவங்கள நம்ம மன்னிச்சுட்டா போதும், பாவம் நம்ம செஞ்சுக்கலாம், ஆண்டவர் எங்கே வரவா போகிறாரு, யாராவது பரலோகத்துக்கா போயிருக்கிறாங்க, உண்மையாகவே யாராவது நரகத்துக்கா போயிருக்கிறாங்க, நம்ம ஏன் பயந்து பயந்து வாழ வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவத்துக்காகவும் நாம் இனி செய்ய போகும் பாவத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே செத்து முடிச்சிட்டாரு, ஏற்கனவே பலி செலுத்திட்டார். அதனால என்ன பண்ணலாம், ஏசப்பாக்கு தெரியும் நான் திரும்ப பாவம் செய்வேன், ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணிக்கலாம், பாவம் செய்துக்கலாம், ஆண்டவர் நம்மளை மன்னித்து விடுவார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து மிகவும் தவறான காரியங்கள். யோவான் புஸ்தகம் பைபிளில் வந்து பரலோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை விட நரகத்தை பற்றி தான் அதிக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதிக வசனங்கள் நரகத்தை பற்றி தான் இருக்குது. அநேக தேவ ஊழியர்கள் இந்த காரியங்களை தான் சொல்லுகிறார்கள். அதனால் நம்ம வந்து இது வந்து ஏதோ கள்ள உபதேசம் நரகம்லாம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்க கூடாது. ஏசு கிறிஸ்துடைய உபதேசம், யோவான் பாருங்க, யோவான் சீஷன் தான் அவ்வளோ காரியங்களை எழுதுகிறார், அன்பை பற்றி எழுதுகிறார், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதுகிறாரு. ஆனால் அதே யோவான் தான் வெளிப்படுத்தலையும் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, தீட்டுள்ளது அருவருப்பு உள்ள போகாது, அக்கினி கடல் எழுதுகிறார், 2ஆம் மரணத்தை குறித்து எழுதுகிறார், எல்லாத்தையும் குறித்து எழுதுகிறார். ஸோ என்ன பண்ணணும், வேதாகமத்தை நம்ம நல்லா படிக்கணும், நல்லா பேலன்ஸ்டாக நம்ம அந்த காரியங்களை படிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஜோம் பண்ணிக்கிறாங்க, தப்பு கிடையாது. 7 நாள் வீட்டில் உப்பு தெளிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக 7 நாள் வீட்டை சுற்றி உப்பு தெளித்து முடிச்சிடுறோம், ஆஹா இந்த காரியம் முடிஞ்சு போச்சுது. இல்லை நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஓரளவு பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த வேதாகமத்தை படித்து ஆராய்ந்து அறிவதற்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உட்காந்து படிக்கணும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை படிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்று தருவார் எது சரியான உபதேசம் என்று சொல்லி. அதனால நம்ம இந்த வேத வசனங்களை நாம் படிக்க வேண்டும். சரி, ஃபெயில் ஆகிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறவங்க ஃபெயில் ஆவாங்களா பாஸ் ஆவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபெயில் ஆகிட்டா பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சி படிக்கிற பிள்ளைங்க எப்படி ஆவாங்க, 1-2 பேர் வேணால் ஏதோ லக்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சொல்லுவாங்க நான் எனக்கே தெரியல நான் எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வேணும், நான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி படித்தாதான் என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கொஞ்சம் கடினம்தான். நான் பரிசுத்தமாக வாழணும், நான் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாவம் செஞ்சால் பரவாயில்லன்னு நம்ம என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அடிகளும் அவமானமும் காயங்களும் தான் வரும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடுக்கமான வாசல் வழியாய் போவதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். கொஞ்சம் இடுக்கம் தான், கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் என்ன பண்ணணும் கஷ்டம்தான். ஏசு கிறிஸ்து அதை தான் என்ன சொல்கிறாரு, அதை இடுக்கமான வாசல் வழியாய் மத்திய 7 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதை சொல்லி முடித்த உடனேயே சரி வாசித்துருமா.
உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. வழி விசாலவுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அடுத்த வசனவாசி. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். சரி, அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இடுக்கமான வாசல் பேசிட்டதுக்கு அப்புறமா ஒரு சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா எப்படி? ஜீவனுக்கு போகிற வழி கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். என்ன பண்ணணும்? கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு முண்டி அடிச்சு தான் என்ன பண்ண முடியும்? அந்த வாசல் வழியாய் நாம் போக முடியும். அதனால நாம் தேவையில்லாத பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்டே போகாமல் ஆண்டனை மன்னிச்சுவார்ப்பா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு நம்மளே நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதனால் இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதங்கள் வேணும் என்று சொன்னால் நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏதை சொல்கிறோன்னு சொன்னால், இந்த வசனம் கிடச்சதுக்கப்புறமா நான் 3 குடும்பத்தை சந்தித்தேன். 3 குடும்பத்தில் போய் நம்ம சபைக்கு வரவங்க தான் போயிட்டு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு சில காரியங்களெல்லாம் சொல்லி, ஏன்னா இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படிங்கிற காரியங்கள் அந்த குடும்பங்களில் காணப்பட்டுச்சு. நமக்கு நிறைய பேர் நம்ம தெரியாமலே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 22:2 மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் 22:2. அதை இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்பைகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை என்ன சொல்றாரு ஆண்டவர்? எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்ற ஆண்டவர், நீ இந்த ஜனத்துக்காக நீ வழக்காட போறியா? இந்த ஜனத்துக்காக நீ ஜெபிக்க போறியா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு நீ தெரியப்படுத்திட்டு அப்புறமா நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இந்த காரியங்கள் ஊழியக்காரங்கள் மேலே விழுந்த கடமை. ஒரு சிலர் வந்து சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கார்த்தை கிடச்சதுக்கு அப்புறமா நான் இந்த 1 மாதத்துக்குள்ளேயே அந்த 3 பேரையும் சந்திச்சது, இந்த காரியங்கள்லாம் இருக்குதுமா, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு வரும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். முள் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் முள்ளை எடுக்காமல் நம்ம எத்தனை க்ரீமு ஆயின்மெண்ட்டு எத்தனை ஜெல்லு தடவினாலும் என்ன ஆகாது? புண்ணு சுகமாகாது. ஸோ இந்த நாளிலும் ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் இவன் ஏன் இங்கே வந்தான்னு ஆண்டவர் கேட்குற காரியங்கள் ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். நம்முடைய சிந்தனைக்குள்ளாக தேவையில்லாத காரியங்கள், நம்ம வீட்டுக்குள்ளாக தேவையில்லாத பொருளோ பணமோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம கொடுத்துடலாம். நம்முடைய சரீரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருட்கள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதையும் நம்ம விட்டுடலாம். ஆண்டவர் சொல்கிறால, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் பொருள் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்போ பிசாசு ஏன் வருது? ஏன் பயம் வருது? அது இது ஆண்டவர் உனக்கு விரோதமாக மந்திரவாதமே கிடையாது, உனக்கு விரோதமாக ஒருவருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் வருது? பிசாசு பொருள் ஏதோ நம்ம சரீரத்தில் இருக்குது, இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் மேக்சிமம் வீடுகளில் இருக்கிற காரியங்கள் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப அப்படி கணவர் ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப டார்ச்சர் படுத்துகிறாங்க, இல்லை நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள் வச்சு தான் ஆகணும், சாமி கும்பிட்டு தான் ஆகணும்னா நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. ஆனாலும் அதிக நாட்களாய் வந்த விசுவாசிகள் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குறாரு, இது ஏன் இங்கே இருக்குது? அடுத்து நம்முடைய நபர்களாக இருக்கட்டும், அடுத்தது நாம் கள்ள உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். தேசத்தின் ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. பாரத தேசத்தின் ராஜா நீரே, ஹல்லேலூயா. பார்ப்போற்றும் எங்கள் தெய்வம் நீரே,
ஹalleluya. இந்திய தேசத்தின் ரட்சகரே அல்லே ஹalleluya. ஓ இந்தியர் எங்களை காப்பவரே ஹalleluya. எழுப்புதலின் பெருமழையின் சத்தம் ஏற்கனவே எங்கள் செவிகளில் கேட்கிறதே. பெரும் மழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. ஓ இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. ஆமென். பெரும் மழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பிடுதே. அல்லே ஹalleluya. Amen. Hallelujah. Jesus. சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. பிசாசின் முகத்திரை கிழிந்து விட்டது. ஹalleluya. சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. கர்த்தரே தெய்வம் என்று தேசமே கண்டது. அல்லே ஹalleluya. பாடுவோம். Oh yes, he's wonderful. Let's celebrate. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, குருடர்கள் யாவரும் பார்க்கின்றாரே. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, எஸ் குருடர்கள் யாவரும் பார்க்கின்றாரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அல்லே ஹalleluya. பாரத தேசத்தின் ராஜா நீரே ஹalleluya. பார்ப்போற்றும் எங்கள் தெய்வம் நீரே ஹalleluya. ரட்சகரே இந்திய தேசத்தின் ரட்சகரே அல்லே ஹalleluya. காப்பவரே இந்தியர் எங்களை காப்பவரே ஹalleluya. Jesus, hallelujah, oh hallelujah.
எஸ், இது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற நாட்கள், இது அற்புதத்தின் நாட்கள், இது அதிசயத்தின் நாட்கள், இது திரள் திரளாக அணி அணியாக ஜனங்கள் சபைகளுக்குள்ளாக சேர்க்கப்படுகிற நாட்கள். யாவரும் எழுந்து நின்று சத்தத்தை உயர்த்தி